நமது ஆச்சாரப்படி வீடுகளில் இப்ப மரங்கள் குச்சி அந்த குச்சி இந்த குச்சி இருக்கு. யாகத்திற்கு ஒவ்வொரு யாகத்திற்கும் ஒவ்வொரு விதமான மரங்கள் உண்டு, ஒவ்வொரு விதமான செடிவெளிகள் உண்டு. அதை தாண்டி அதில் போடுற பொருளும் பல விதமான பொருளை போட்டு வைப்பிட்டு அதில் பானங்கள் என்ற நிலையை சிறை செய்து நீண்ட நிலையை விட்டு யாகத்தை வளர்க்கும் போதும் அதில் மந்திரங்களை சொல்வார்கள். அந்த மந்திரங்களை சொல்லப்படும் போது நாம் நெருப்பிலிருந்து வரக்கூடிய இந்த என்னென்ன பொருள் போடுகின்றனோ இந்த மனங்கள் எல்லாம் வெளிப்படுது. அப்ப அவங்க சொல்லக்கூடிய அந்த சொல்லும் மனத்தால் அந்த மனத்தையும் நுகர்கின்றோம். அதே சமயத்தில் இவருடைய மந்திர ஒளிகளும் செவி வழி கேட்டு கண் வழி கவர்ந்து மூக்கு வழி நுகர்ந்து உயிரிழப்பட்டு அந்த உணர்வுகள் உடலை செல்லுகின்றது. இவ்வாறு புறக்கையிட்டு நம்மை நுகரச் செய்து அதற்கென்ற சாங்கிய சாசனங்களை செய்தனென்றால் புதுமனையும் தோஷங்கள் நீங்கும், புதுமனைக்கு சக்தி வரும் என்று சொல்வார்கள். இது சாங்கிய சாஸ்திரங்கள் உள்ள முறையில் ஞானிகள் காட்சிய முறைப்படி எடுத்துக்கொண்டு நாம் புறத்தால் போடுவது புறத்தை, அகம் என்பது நம் உயிரின் நிலைகளை எடுக்கப்பது அகத்தி. நாம் அறிவதற்காக உயிரின் இயக்கத்தை ஈசன் என்றும் அதனை ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும் இயக்கும் காந்தத்தை லட்சுமி என்றும் காமித்து வைக்கின்றார்கள். அந்த விஷ்ணு கையில் சங்கும் சக்கரமும் கொடுக்கின்றார்கள் சிலையாக வடித்து. ஆனால் விஷ்ணு அப்படி இல்லை. நமது உயிர் விஷ்ணுவாக எப்படி நம் உடலை இயங்குது என்பது துவைத வழியில் உருவத்தை போட்டு நம் உயிர் எப்படி இயங்குகின்றது, நம்மை இயக்குகின்றது என்பதனை நாம் அறிவதற்காக இவ்வாறு துவைத வழியில் இந்த உருவங்களை அமைத்து காட்டுகின்றன. உதாரணமாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். உங்கள் கண்ணின் கருவெளி உங்கள் நெஞ்சின் எலும்புக்கு வினையாக வித்தாக பெரிவாகின்றது. வினை என்றால் இயக்கம், செடிகள் என்ற வித்து. இப்ப உங்க கண்ணின் கருவெளி உங்கள் நெஞ்சின் எலும்புக்கு ஊழ் வினை என்ற வினை என்ற ஊழ், அதன் நாம் எதை பரிவாக்குகின்றதோ அதன் இயக்கமாக அதை இயக்கும் சக்தி பெற்றது என்பதற்காக ஊழ் வினை என்று காரணத்தை வைத்து அழைக்கின்றன. இந்த கருமடி இங்கே பதிவாக்கு, எப்படி இங்கே வீடியோகளை பதிவாக்குகின்றோம், இதே போல நம் உடலில் பரிவானத்தில் இந்த உடல் இயக்கமாக இயக்கும் இந்த கண்ணுடி சேர்ந்த காந்த புலன் நாம் பேசுவதை அது கவர்கின்றது. ஏன்னா இப்ப நாம் பேசுவதை சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பம், காந்தம், விஷம் என்ற இந்த மூன்று நிலையில் வருது. அதாவது சூரியனிலிருந்து எப்படி வருகின்றது, 27 நட்சத்திரங்களும் அதை வெளியிடும் பிரமண்டங்கள் எடுத்து அதை கவர்ந்து பால்வெளி மண்டலங்களாக அமைத்து அவன் மூக்கு வட்டத்தில் வைத்திருப்பதை சூரியன் அதை கவர்ந்து தன் உணவாக இருக்கின்றது. அப்படி கவர்ந்து அந்த துகள்களை தன் அருகிலே வரப்படும் போது தன் உடலில் உருவான அந்த பாதரசத்தால் மூடி விஷயத்தை பிரித்து
அதிலிருந்து வெப்பமும் காந்தமும் உருவாகின்றது. பிரித்து ஆவியாக செல்வது தன் உடலுக்குள் உள்ள அந்த இதற்கு தக்க தான் கவர்ந்து தான் உணவாக எடுத்துக் கொள்கின்றது. என்பதனை இப்படி தன் உணவாக எடுத்து சூரியன் வளர்கின்றது. ஆனாலும் இந்த மோதலில் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்று அதற்கும் காரணத்தை வைக்கின்றார். அதில் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும், அந்த வெப்பம் ஏற்படும் போது ஈர்க்கும் காந்தம் எந்த நெருப்பைத்தான் ஈர்க்கும் சக்தி வரும். அதனால் அதற்கு காந்தத்திற்கு லட்சுமி வளர்க்கும் சக்தி பெற்றது. இது ரெண்டு உருவானத்தும் விஷம் திரும்பி சென்று கடைசி பலவீனமான விஷத்தை இந்த காந்தம் கவர்ந்து தன்னோடு இணைத்துக் கொள்கின்றது. ஆனால்தான் நீங்க ராமாயணத்தில் சீதாராமா என்று சொல்வார்கள். ஆக ராமனும் சீத்தை, அதாவது சீதாவுக்கு ராமனும் லட்சுமணும் உருவனையாக செல்வார் என்று சொல்வார்கள். பழைய வரைஞ்சு காட்டுவாங்க. இந்த வெப்பம் விஷ்ணு என்றாலும், இந்த காந்தம் லட்சுமி என்றாலும், இந்த காந்தமான இந்த லட்சுமியை திரும்பி செல்லும் பலவீனமான விஷயத்தை தன்னுடன் இணைத்துக் கொண்டால் லட்சுமணா, ராமா லட்சுமணா என்று விஷ்ணுவின் மேலேயே லட்சுமி இருந்தாலும் லட்சுமணா அந்த விஷயத்தின் தன்மை தன்னுடன் இணைத்துக் கொண்டு இப்ப நாம் பேசக்கூடிய இந்த நிலையில் இருக்கப்படும் போது அது மீண்டும் ஒரு இயக்கமாக மாறுகின்றது. இப்ப நாம் பேசும் உணர்வு சூரியன் வெளிப்படக்கூடிய அந்த இயக்கமும் நாம் பேசுகிற அந்த காந்தம் கவர்ந்து தன்னுடன் இணைத்துக் கொள்கின்றது. அந்த இணைத்துக் கொண்ட பின் பரபிரம்மமாக ஒரு திடப்பொருளாக மாறுகின்றது. ஒவ்வொரு இயக்க அணுவாக இருப்பது திடப்பொருளாக மாறுகின்றது. அப்ப இந்த நாம் பேசும் இந்த உணர்வுகள் அதோடு இணைந்து கொண்ட பின் இந்த வெப்பத்தில் மோதிய உடனே அதை இயங்கி திடப்பொருளான இருப்பார்கள். நாம் பேசும் சத்தாக அதை இணைந்து விடுகின்றது. அதோடு சேர்த்த இந்த விஷயம் அதோடு இணைந்து நாம் சொன்ன இந்த சத்தினை மனமாக வெளிப்படுத்துகின்றது. அந்த மனமாக வெளிப்படுத்தும் போது பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி, ஆனால் புலனறிவு 5. இப்படி அந்த இயக்கமாக இருப்பதை காந்தம் கவர்ந்து இப்படி எடுக்கும்போது புலனறிவு 5 ஆகின்றது. உங்க கண் கருவழி என்ன உங்களுக்குள் ஊழ்வினை என்ற பதிவாக்குகின்றது. பதிவானத்தின் கண்ணின் சேர்ந்த காந்த புலன் இப்ப நான் பேசுவது இந்த இயக்கம் தான் கவர்ந்து வான்வெளியில் இந்த பூமி ஒரு பரமாத்மாவாக மாறுகின்றது. இந்த பரமாத்மாவிலிருந்து நமது கண் கருவழி என்று நமது ஆன்மாவாக மாற்றுகின்றது. அதான் கண்ணுக்கு பேரு கண்ணன் என்றும், கண்ணன் ஒரு பரமாத்மா என்றும் எல்லாவற்றையும் அந்த உணர்வை நுகர்ந்து நமக்குள் இணைந்து நமக்குள் செயல்படுவது என்று இந்த கண்ணுக்கு பேர் கண்ணன் என்றாலும் கண்ணன் என்று பேர் வைத்து அவன் பரமாத்மா என்ற கண்ணனுக்கு பேர் பரமாத்மா பரமாத்மான் என்றும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் உள்ள ஆன்மாக்களை நமக்குள் எடுத்து தெளிவாக்கக்கூடியவர் இருந்தாலும் கண்ணன் தண்ணியை தேடக்கூடியவர். அந்த உயர்ந்த சொல்லுகளை சொல்லப்படுவதை எடுத்துக்கொண்டால் இந்த கண்ணால் கவர்ந்து உயிரிலே மோதப்படும் போது சப்தம் நாம் பிரணவம் என்பது இக்குணத்தின் தன்மை கொண்டு உயிரிலே மோதுகின்றதோ உயிர் என்று இயங்கிக் கொண்டே உள்ளது. இந்த உணர்வுப்பட்ட பின் எந்த நிலையில் நாம் நாம் சொல்லுவதை உங்க உயிரை பட்டு அந்த உணர்வுகள் இயக்குகின்றது. அந்த உணர்ச்சிகள் வரப்போன்ற உயிரிலும் போடும்போது சங்கு சப்தம். அந்த உணர்ச்சியில் உங்கள் உடல் முழுவதுக்கும் இது பரவப்படும் போது சக்கரம். நான் சொல்லும் உணர்வு உடல்கள் எல்லா அணுக்கள் அனைத்தையும் சேர்த்து இதன் உணர்வை இயக்கமாக உங்க உடல் எண்ணம் சொல் செயல் என்ற நிலையில் இயக்கும். அதனால் சங்கு சக்கரதாரி என்றும் நம் உயிருக்கு பேர் காரணத்தை வைக்கின்றது. ஆனால் உயிரின் இயக்கம் ஈசன் என்றாலும் அதே சமயத்தில்
அதில் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றாலும் இயக்கும் காந்தத்தை எடுத்தாலும் லட்சுமி என்று பெயரை சொன்னாலும் நான் சொல்லும் உணவின் சத்தை அது கவர்ந்து இயக்கப்படும் போது சீதா லட்சுமி. இந்த கவர்ந்ததை அது வளர்க்கும் சக்தி பெற்றது. உங்களை இயக்க அணுவாக இருப்பது லட்சுமி என்றாலும் அதை கவர்ந்து சீதா லட்சுமியாக மாறுகின்றது. அப்ப அந்த சுவையின் தன்மை நாம் நுகரப்படும், நாம் சொன்னதை நீங்கள் நுகரப்படும் போது இது சீதா லட்சுமியாக மாறுகின்றது. அந்த சுவைக்கொப்ப அதை வளர்க்கும் சக்தியாக நம்மை இயக்குகின்றது என்பதனை நம் உயிரின் இயக்கத்தை தெளிவாக்கப்படுகின்றது. ஆனால் இயக்கத்தால் ஏற்படும் இந்த வெப்பம்தான் நமக்குள்ள விஷ்ணு என்று காரணம் தெரிவித்தாலும் நான் சொல்வதை உங்க உயிரில் மோதப்பட்டு உணர்ச்சியில் உங்கள் இயக்கப்பட்டு நான் பேசிய உணர்வை அந்த இயக்கம் உங்க உயிரில் மோதிய பின் இந்த உணர்வு உண்மை நீராக மாறுகின்றது. இந்த உணர்வுகள் அனைத்தும் இயக்கப்பட்டு என்று உங்க உண்மை நீராக மாறிவிடுகின்றது. இந்த உண்மை நீர் உங்கள் சிறுகுடலுக்கு வருகின்றது. அப்போ ஒரு உயர்ந்த உணர்வுகளை சொல்லும் போது உங்கள் சிறுகுடல் உள்ள அணுக்கள் உற்சாகம் அடைகின்றது. உற்சாகம் என்று சொன்ன அப்ப அந்த உற்சாகம் அடைய போகும்போது நீங்க சாப்பிட்ட ஆகாரத்தை துரிதமாக நல்ல நிலையில் அது ஜீர்ணிக்கும் சக்தி கிடைக்கின்றது. அடுத்து பெருங்குடலுக்கு வரப்படும் போது பாம்பு மாதிரி உள்ளதை இழுத்து எடுத்து நசுக்கி இது பண்ணும் அந்த இயக்கம். அப்ப இந்த ஆகாரத்தை எடுத்து நசுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா இதன் வழிக்கு ரிப்பேர் பண்ணும் ஆவி. நம்ம துணியை வச்சு பிரிஞ்சா எப்படி ஆகுதோ இதே மாதிரி நம்ம வேக வச்சு ஆவி எப்படி ஆகுதோ இதே மாதிரி பெருங்குடலுக்கு வந்து ஆவியாக இதை அமைக்கி இதெல்லாம் சத்த எடுத்துடும். இதோட இந்த குடலோடு சேர்த்த இந்த நரம்பு மண்டலங்கள் அந்த ஆவியை எடுத்து பொண்ணல் போல உண்டு அது வடிகட்டி என்ன செய்து அதனுடைய பிரிக்குது. இப்ப நம்ம கரும்புச்சாறு ஆட்டியத்தை சாறு போன உடனே ஒரு பக்கம் பொட்டாசியத்தை வைக்கிறாங்க, அதுக்கும் நுழைஞ்சு போனோம்னு அழுத்த பிரிக்கிறது, கரும்பு சக்கையை மாற்றிடும். இதே மாதிரி இந்த பொருள் போல் உள்ள இந்த கணையத்தில் மொத்தம் அவரோடு 3 விதமாக பிரிச்சு ரத்தங்களுக்கு, கொழுப்பு சத்துக்கு, உடல் சத்துக்கு இந்த நிலையில பிரிக்குது. பிரித்த நிலைகள் வரப்படும் போது அது மற்ற பாகங்களுக்கு அனுப்பி அந்த தசையுள்ள அணுக்களுக்கு சாப்பாடு அனுப்புது. ஆவியா மாறுது, அதை எடுக்கிறது, சாப்பிடுது, அது மலமாகுது, அந்த உறுப்புகளாகுது. அதே சமயத்தில் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நமது ஞானிகள் நம் உயிர் இயக்கம் எப்படி இயக்குகின்றது, நுகர்ந்ததும் நம் உடனாக எப்படி மாறுகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதே போல இது வடிகட்டி வந்த நிலையில் கல்லீரலுக்கு வரப்படும் போது இப்ப நாம் நினைக்கிறோம், இப்ப விஞ்ஞானம் இப்படி தண்ணியில ரொம்ப அழுகுன்னா பெரும் கல்லா போடுறாங்க, மணலை போடுறாங்க, அதை வடிகட்டி ரத்தம் வந்தால தண்ணியா மாற்றும். இதே மாதிரி கல்லீரலுக்குள் நுழைஞ்ச உடனே இந்த சாப்பாடு உள்ள கசடுகள்லாம் மாற்றி வடிகட்டி இதை மேல் பரப்பில் அந்த புனல் எடுத்து சொன்னே அந்த தசை மண்டலத்தில் உள்ள இதுக்கு வந்து அதை எடுத்துக்கிறது. இது ரத்தம் அது சுத்தப்பட்டு அதன் மேல தசைகள் திசுகள் அது உருவாகும். அந்த திசுகளின் மூலம் வந்து தேன் கூடு கட்டுற மாதிரி நம்ம உறுப்பு உருவாகும். அதே மாதிரி இது வடிகட்டி வரப்படும் போது அடுத்து மண்ணீரல் பற்றி இந்த ரத்தங்கள் நல்லதாக வருது. வந்த பின் நம்ம நுரையீரல்ல முதல் பாகம் வருது. இதை எடுத்து எடுத்து நுரையீரல் இயக்கமாக எடுக்குது, பம்ப் பண்ணி எடுக்குது. இதுல எதை உணர்வுகள் கலக்குதோ மூக்கு வழி அந்த இதை காத்துல இருந்து எடுத்து சேர்க்குது. இது நல்லதான்னா அதே உணர்ச்சி ஆனப்பின் அதன் வழி நாம் எழுதும். இது ரெண்டும் சேர்த்து பிராணவாயுவாக நாம் எதை எடுத்தோமோ அந்த உணரும் தன்மை இயக்கத்துக்காக அந்த வேதனை என்ற உணர்வான அந்த வேதனை உணர்ச்சியாகி நாமும் சோர்வடையும். அதான் பிராணம். இங்கு ஓய்ந்து பிரணத்தரும் போது அதற்கு தக்க வழி இது எப்படி இயக்குகின்றது என்பதனை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. இப்படி அந்த நுரையீரலுக்கு வந்த பின் வேதனை வெறுப்பு என்ற உணர்வுகள் இருந்தால்
இதில் ஆவியாகி நீராக மாறிவிடுகிறது. அப்படி நீராக நுரையீரல் மாறிவிட்டால் சளியாக மாறுகின்றது. சளி என்ற நிலையில் அடிக்கடி இந்த வேதனை என்ற நிலைகள் அங்க தேங்கிவிட்டால் விஷக்கிருமிகள் உண்டாகும். அப்புறம் அரிக்க ஆரம்பிச்சு, அப்புறம் சளி உண்டாகிட்டு இருக்கும். இதுக்கடுத்தான் அந்த காற்றுக்கு சரியான முறையில் போய் சுவாசிக்காதபடி அடைக்கும். அது நாளடைவில் தேங்கி இந்த விஷக்கிருமி தேங்கிவிட்டால் டிபியாக மாறிவிடும். இந்த வேதனை என்ற உணர்வு அதிகமான நிலையில் இப்ப நாம் பார்த்துக்கிட்டு வரோம். ஒரு கேன்சர் உள்ள வேதனையோட அந்த உணர்வு வெளிப்படுத்தும் போது அது நுகர்ந்து விட்டால் இதோடு சேர்த்து விஷத்தின் தன்மை கேன்சர் இந்த விஷத்தின் கிருமிகள் ஏற்படவும் காரணமாயிருக்கும். உங்களுடன் ஒன்று தொடர்ந்து நோய்கள் நாம் வந்தாலும் பிறகு நாம் பார்க்காமல் இருக்க முடியாது. விஷத்தின் வலிமையாகும் போது விஷத்தை ஒன்று சேர்த்து உணவாக உட்கொள்ளும் நன்மையின் தன்மை. கேன்சர் என்பது விஷத்தை உணவாக உட்கொள்வது. பாம்பு எப்படி விஷத்தை தன் உணவாக உட்கொள்கின்றதோ பாய்ச்சி, இதே போல விஷத்தன்மை ஆனதுதான் ஒரு நோயாளி உடலை அந்த விஷமானால் அந்த விஷத்தை உணவாக்கொள்ளும் ஆகிறது. அந்த மூச்சின் தன்னோடு இதே மாதிரி இயக்கணுக்கள் ஆகிவிட்டால் இது நம் உடலுக்குள் இத்தகைய நிலையை செய்யும். நான் தப்பு பண்ணலை, இயற்கையின் மாற்றங்கள். ஆனால் இதே வரப்படும் போது இது உணர்வு நாம கல்லீரல் மண்ணீரலுக்கு வருது, அடுத்து நுரையீரலுக்கு வருது. இதை எதிர்த்து ரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கு மற்ற பாகங்களுக்கு எல்லாம் சுத்தப்படுத்தி இதில் ரத்தத்தில் வர்ற கழிவை நீராகவும் மாற்றி விடுகின்றது. அதில் உப்புச்சத்து, சர்க்கரை சத்து, பல வாத விஷத்தன்மையை கொண்டதை நம்ம கிட்னி சுத்தகரித்து சிறுப்பையில் அந்த இதுகளை சுத்தப்படுத்தி வடிகட்டியது. வடிகட்டிய பின் இந்த ரத்தம் நமக்கு இதயத்துக்கு வருது. இந்த இதயம் பம்ப் பண்ணி அடுத்த பாகம் முதலில் கல்வி பாகம் வருது, இரண்டாவது பாகத்துக்கு எல்லாத்தையும் உற்சாகப்பட்டு நல்ல அணுக்களாக மாற்றும். இதை தப்பிட்டால் இருந்தாலும் இது வடிகட்டும். அப்படி வடிகட்டி நல்ல ரத்தமா மாறி இதயத்தில் அதை நல்லா உருவாக்குது. ஆனா அந்த வேதனை என்ற உணர்வுகள் அதிகரித்து விட்டால் இன்னைக்கு சிறுநீரகம் சரியா இயக்கவில்லை என்றால் உப்புச்சத்து வந்துடும், சர்க்கரைச்சத்து வந்துடும். அப்புறம் நாம் ரத்தத்தில் கலந்த உடனே இதயத்து வரும்போது பலவீனமாகும். அதிகமாக சலிப்பு, சஞ்சலம், சங்கடம், வெறுப்பு, வேதனைப்படும் போது இந்த வடிகட்ட முடியாத நிலை வரப்புண்டு இதயத்து வந்தோன்னு இறுதி அடப்பு, உப்புச்சத்த ரத்தம் உடைஞ்சது, பாக்கி நெஞ்சிருக்கிறது. இதே உணர்வின் இயக்கங்கள் நாம அடிக்கடி வேதனை என்ற உற்சாகம் வரப்போது நாம் சுவாசிக்கும் உணர்வுக்கு இருக்கும் ரெண்டு கருத்தாக போகும்போது ஒரு விதமான மயக்கங்கள் வரும். இதே உணர்வு மயக்கமாகி இதானா இப்ப எப்படி நுரையீரல் உப்பசமாகி வேர்க்கின்றதோ இதே போல மூளை பாகங்கள் வெப்பமாகி அது ஆவியாக மாறும். அப்படி ஆவியாக மாறி சரசுவாகும் மேல்கை அதந்து 2-3 தோல் மண்டலம் மூளையை பாதுகாக்கும். இதை கடந்து 2வது பாகத்துல போனோம்னா நீரா வடிஞ்சிடும். நீரா வடிஞ்சிருச்சுன்னா சில பேருக்கு என்ன செய்யறாங்க, தலையில சிறங்கி போச்சு எடுப்பாங்க, தலைவலி விடாத நிலை இருக்கும். அது அடுத்த ஆய்ப்போச்சுன்னு அதன் நிலைகள் நினைச்சு நச்சு நச்சுன்னு தும்புறது கிருமிகள் வரும். எதிர்பார்க்காத மூச்சு திணறலாம் கூட வரும். தப்பு பண்ணல, நாம வேடிக்கையாக பார்க்கிற நிலைகளில் இப்படி எல்லாம் நமக்கு உருவாகும். இப்ப இதெல்லாம் செய்யறது யாரு? நாம் நுகர்ந்தது இயக்கி அந்த உணர்வின் தன்மை இயக்கிக் கொண்டிருப்பதும் உடலாக்குவதும் எல்லாம் செயலாக்குவதும் நம் உயிர் தான். அந்த உள்ள இருந்து எல்லாமே செய்யும். அவன் நன்றி அனுபவிச்சு இதே மாதிரி வரப்படப்பும் போது சிலருக்கு தீராத தலைவையும் வரும். இதே உணர்வு இங்க அழுத்தமாக அந்த முதல் பாகம் போது உடைய தேக்காய் போயிட்டுன்னா அதே மாதிரி கல்லீரல்களை வேர்த்து அந்த உணர்வு ஆச்சு நீராக மாறி குடம்புடமா நீரை எடுப்பாங்க. இதே மாதிரி வாயுமண்டலங்கள் அதிகமாகி இதன் உணர்வு அது அதிகமான விஷயத்தன்மை அந்த வெப்பமானால் மூட்டுகள் முழங்கால்கள் இவைகள் எல்லாம் விஷயம் நீர்களாகி நீர் போக்க ஆரம்பிச்சு. அதெல்லாம் நம்முடைய சந்தர்ப்பத்தால் ஏற்படக்கூடிய உணர்வுகள் இப்படி மாறிக்கிட்டே இருக்கு. யாரும் தப்பு பண்ணல, உலகில் தவறு செயல்களை பார்க்காமல் வேதனைப்படுவதை பார்க்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் இதை நம்மை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நாம் சுவாசிக்கிறதுனால என்ன விளைவுகள் வருது நாம் தெரிவித்து அதை தடுக்கிறதுக்கு பயத்தை சொல்லும்போது அதை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த 6வது அறிவு பயன்படுத்துறதுக்குண்டான பக்குவ நிலைகள் உங்களை ஏற்படுத்துவது. எப்படி தங்கத்தை நகை செய்த பின் அதுல திரவத்துவத்தினால அதில் உள்ள பித்தளை ஆவியின் 2 கலந்துறது மாற்றியதோ வெறுப்புலதான் நாம போடுறோம். அனைக்கும் இணைத்து வரும்.
இணைந்த அந்த உலோகத்தை ஆவியாக மாற்றும் திறன் திரவத்துக் கொண்டும் இது மனிதனால் செய்யப்பட்டு பிரித்தெடுக்கும் செய்யப்பட்டது. இப்ப நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மனித உடல் என்ன செய்தது? நஞ்சை மலமாக மாற்றும். அவருடைய ரத்தத்திலையும் விஷத்தின் தன்மை தெரிக்கிறது. இதை நம் உடலை சேர்த்து அதே சமயத்தில் இன்று ஆடு மாடுகள் எல்லாம் விஷத்தன்மையான உணவுகளை சாப்பிடும். ஆனால் அதனுடைய சாணம் எப்படி இருக்கின்றது? நல்லா இருக்கின்றது. விஷத்தை தன் உடலாக எடுத்துக் கொள்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் தன் மலத்தை நல்லதாக கழிக்கின்றது. இது இயற்கை நிலை. அதிலிருந்து தப்ப வேண்டும் என்ற உணர்வு பல உடல்களை நாம் சேர்த்துக் கொண்டதுன்னா நாம் ஒவ்வொரு உணர்வும் விஷயத்தின் இயக்கத்தக்க பொறிகள் மாறுகின்றது, உணர்வுகள் மாறுகின்றது, குணங்கள் மாறுகின்றது, நாடங்கள் மாறுகின்றது. இப்படி மாறி மாறி அதற்கு தக்கதான் பரிணாம வளர்ச்சி அடைகின்றது. வேப்ப மரத்தில் வரக்கூடிய மனமும் ரோஜாப்பு செடியில் வரக்கூடிய மனமும் இதை கண்ட பின் ஒரு வேப்ப மரம் அதிலிருந்து வரக்கூடிய மனம் சாவை இசை நம்மளை கொண்டு அனுப்பிச்சு ஓய் நம்மளை இயக்குது. இந்த மனத்தை கண்டப்பின் ரோஜாப்பு மனத்தை நாம் நுகர்ந்தால் ஆகா, அடுத்து விஷச்செடியின் தன்மை நுகர்ந்தான் என்று உச்சரிக்கின்றோம். ஆனால் சாம அகரமே யஜூர் என்று இப்படி காணத்திரைத்து இந்த இயக்க உண்மைகளை நாம் அறிந்து கொள்வதற்கு இப்படி காணத்திரைத்து காட்டுகின்றன. இப்ப வேப்ப மரத்தின் உணவை கண்ட பின் ரோஜாப்பு உணர்வுகள் கவர்ந்து கொண்டதான இயக்க அணுகள் வேகமாக ஓடும். அதே சமயத்தில் அடுத்து ஒரு விஷயத்திலிருந்து வரக்கூடிய உமிழ்த்துக் கொண்டிருக்கும் போது வேகத்துடன் அது மோதிவிட்டால் எப்படி மோட்டார் இடைவெளி சந்து விட்டு மேக்னெட் விட்டு சுத்த உடனே வெடுக்கு இருக்குதோ இதே மாதிரி அந்த விஷயத்தின் தன்மை தாக்குதலானு விச்சு இழுத்து இழுக்கும் சக்தி வந்தது. சாமி சுத்தம் ஒரு பக்கம் காத்து ஒரு பக்கம் ஈர்க்கும் சக்தி. இதே போல ஈர்க்கும் சக்தி தன்னுடன் இணைத்து இந்த ரெண்டும் உண்டாகிவிட்டால் 100% வேண்டும், 10% ரோஜா பூ உணவு, அந்த 3% அல்லது 1% இந்த விஷயத்தில் இந்த 3 கலந்து விட்டால் சாம இது 3 உண்டாக கலந்து விட்டால் அதனால் அதே சமயத்தில் இது 3 சேர்ந்து உண்டாக இயங்கிவிட்டால் ஒரு விட்டாய் விடுகின்றது. ஆகவே இந்த உணர்வுகள் அந்த 3 மனத்தையும் சேர்த்து சில நேரம் சுழிக்காட்டு வரும்போது பார்க்கலாம் மேல போறதும் சுழந்து கீழே பதிவாகிறதும் பார்க்கலாம். இந்த மாதிரி செடிகளின் மோதலில் ஏற்படக்கூடிய இயக்கங்கள். இப்படி மோதினாலும் இந்த 27 நட்சத்திரங்கள் எதிர்நிலையானது. அவனுடைய புகழ் சூரியனுக்கு போகும்போது நம்ம பூமிக்கு அதாவது பூமியின் ஈர்ப்புக்குள் வந்தால் இது கவர்ந்து நம்ம பூமிக்குள் போகும்போது மின்னலாக மாறும். இந்த மின்னல் அதில் எண்ணெய்களை ஆனப்பின் இது கலந்து கொண்ட பின் எதிர்நிலை ஆனப்பின் இது இயக்க ஆரம்பிச்சு. அப்ப 100% இந்த மாதிரி எந்த சதவீதம் கலந்தோ இந்த காற்றில் இருப்ப கலந்து ஒரு வித்தாக மாறுகின்றது. இதே மாதிரி நீங்க நல்ல குணங்கள் கொண்டிருந்தால் இந்த உணர்வுகள் சேர்த்து உங்க உடல் உள்ள அணுக்களை இது கலக்க போகும்போது கீழிலிருந்து விடுபட வேண்டும் என்று புழுவிலிருந்து மனிதனாக வருவர்கள் மாறி மாறி இது இணைத்து உடல்கள் மாறியது. இந்த உடல்கள் மாறி வந்த பிற்பாடு இப்ப கீழிலிருந்து விடுபட வேண்டும் உணர்வுக்கு ரூபங்களை மாற்றிக்கொண்டே வருவது குணங்களும் மாறுகின்றது. இப்படி மாறினதுதான் பண்டியாக உருவாக்குது. நம்ம உயிர் முன்னாடி பண்டியா இருந்துதான் இப்ப நம்ம இங்க வந்திருக்கிறோம், மனிதனாகிறோம். இப்ப இந்த விஷயத்தின் தன்மையை பண்டி நாட்டத்தை பிளந்து நல்ல உணர்வை நுகர்ந்து. ஆனால் நல்ல உணவு நுழைப்பும்போது நம்ம அழுக்கு தண்ணியில் எப்படி நல்லதை நுகர்த்துறோமோ இதே மாதிரி அந்த பண்டி உடல்ல தீவையில நீக்க உணர்வு சேர்த்து தொற்றுள்ள விஷயத்தின் தன்மை கலந்து அது வளர்ச்சியான பின் பண்டி உடலை விட்டு வெளிவந்தது உயிர் சேர்த்துக்கொண்ட இந்த இயக்க அணுப்ப நாம் மனிதனாக ரூபமாக மாற்றுகின்றது. மனிதனானப்ப நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது. அதுல தீமையில் நீக்கி உணர்வு விளைந்தது, இந்த உடலுக்கு உயிர் வந்தது. பின் உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் ஒரு தீமையை பழக்கும் சக்தி பெற்றதாக மாறுகிறது. ஆனால் நாம தீமை நீத்து அதாவது விஷத்தின் தன்மையை வெளியேற்றி வைத்து நல்ல உணர்வு நம் ரத்தங்களாகவும் நல்ல அணுக்களாக மாற்றும். நம் பரசுரம் பன்றி தீமைகளை நீக்கி நல்ல உணர்வு எடுக்கும்போது சீதாராம் சுவையின் உணர்ச்சியில் எண்ணங்கள் தோன்றுகின்றது. மனிதனத்தின் தீமை என்று தெரிந்து கொண்டவர்கள் சமப்படுத்தும் உணர்வு எண்ணங்கள் வருகின்ற பரசுரம் என்று இது காரணத்தை இருக்கின்றது.
ஏன்னா விஷ்ணுவின் மறு அவதாரம் சீதாராம். ஆக உயிர் என்ற நிலையில் வரப்படும் போது எதன் சுவையின் உணர்வுகளுக்கு கவர்கின்றதோ அந்த விஷத்தை நீக்கி அணுக்களது உடைந்த பெண் ஆனா உயிரை போலவே உணரின் அறிவாக தெரிந்து கொள்ளும் அறிவு உணர்ச்சியின் இயக்கங்கள் இயக்கங்கள் சீதாராம். சந்தோஷத்தை ஊட்டும் நிலை பெற்றது என்பதற்கான சீதாராம். உயிரி போல உடலின் ஜீவ அணுக்களாக மாறுகின்றது. இப்படி மாற்றி தீமைகளை நீக்கும் சக்தி மனிதனானத்தும் கிடைக்கின்றது. நஞ்சை மலமாக மாற்றுகின்றது. நல்ல கவனம் வரணும். சொல்ற கொஞ்சம் சிக்கலாக இருக்கலாம். நீங்க புரிந்து கொண்டா இது வளர்த்து கொண்டா தீமை என்பதை நீக்கும் சக்தி நீங்க பெறணும் அப்படிங்கிறத இருக்கிறது. இப்படி என்ன புது கிரக பிரசந்து வேறுங்க. இந்த வீட்டுல இதெல்லாம் தத்துவத்தை பண்ணி இருக்காடாயிடும். வீட்டுக்குள்ள வந்தோடனே ஏதாவது குறைகள் வந்தா உடனே நீக்கிறதுக்கு இந்த ஞானம் வரும். அதுக்குதான் நம்ம இங்க பேசுறோம். எனது வீடு இருக்க கூட கல்லும் பண்ணி எல்லாமே மேற்கிட்டு உண்டு. ஏன்னா இந்த பதிவாக்கணும். ஒரு வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. சண்டை போட்டு கொடூரமான நிலையில ஒருத்தர் தாய்க்கிறாங்க. அந்த வீட்டுக்கு புதுசா குடி போனாங்கன்னா இந்த உணவு எடுத்து அவங்களும் அந்த சண்டை போட்டுக்கிறதா குடி மாறி 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 போடுங்க. போனவங்க ஒருத்தர் மோசமானவங்க அந்த வீட்டுல போயிருந்தாங்கன்னா அடுத்தவங்க போனா 4 நாள் ஒத்துங்க இருக்க மாட்டாங்க. சண்டை போட்டு வெளியே ஏன்னா உள்ள மேக்னெட் அந்த மாதிரி இருக்குது.